Hello students, welcome to Pen Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டியூட்டோரியல் வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது 3ds மேக்ஸோட அஸ்திவாரத்தை தான் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு வீடு கட்டுறோம்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் செங்கல் வச்சா கட்டுவோம் முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து பிசிசி போட்டு ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம வந்து வீடு கட்டுவோம். அதே மாதிரி தான் இப்போ 3ds மேக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மூவ், காப்பி, ஸ்கெயிலு, ரொட்டேட்டு அண்ட் இன்டர்ஃபேஸ், வியூக்யூபு, வியூபோர்ட்டு, லே அவுட்டு இந்த மாதிரிப்பட்ட பேசிக் விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? அதெல்லாம் ஏன் பார்த்தோம்னா இதெல்லாம் படிக்கணும்னு அது தெரியணும். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போன வீடியோவில் வந்து பிளேலிஸ்ட்ல தனியா ஒரு இது இருக்குது, 3ds மேக்ஸ் 2021. அதுல எல்லாத்தையும் பார்த்து பார்ட் 1, 2, 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும். அழகா இருக்கும் 3ds மேக்ஸ், ரொம்ப ஜாலியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ் ஸ்பெல்லிங் தப்பு, டிஏ வரும். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம ஒரு 4 டாபிக் நினைப்பாங்க. சரியா? எல்லாத்தையும் நம்ம ஒரே பார்க்க முடியாது இல்ல, அது போர் அடிக்கும். ஸோ 4 டாபிக்கா டெய்லி பார்த்தோம்னா 1 மந்த்ல புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா 3ds மேக்ஸை அப்படியே லைக்கா ஓப்பன் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இதுல ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா இருக்கு, இதுதான் ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ். சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பேரு கமாண்ட் பேனல் நான் சொல்லி தந்தேன் அன்னைக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேல ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணணும். பிடிச்சி கிளிக் பண்ணி அப்படியே வெளியே இழுத்து விட்டீங்கன்னா அது தனியா வந்தது. இப்போ க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அது எனக்கு திரும்ப வேணுங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த மெனு பார்க்க இடையில நீங்க ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, இங்க கேப் இருந்துச்சுன்னா அதுல ரைட் கிளிக் பண்ணாலும் சரி. சரியா? சில பேர் கேப் இருக்காது, இந்த இதெல்லாம் இங்க வந்திருக்கும். சரியா? இந்த பார்த்தீங்களா இருக்கு, இது வந்து இங்க வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க இதுல எதுல ரைட் கிளிக் பண்ணாலும் அந்த கான்டாக்ட் மெனு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த அர்னால்ட் இதுக்கு இடையில சும்மா ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணும்போது இதுல பாருங்க கமாண்ட் பேனல் அப்படின்னு எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு மேல இருக்கு பார்த்தீங்களா, கமாண்ட் பேனல். இதை ஓப்பன் பண்ணிக்கோனா வந்துருச்சா? பட் இது கமாண்ட் பேனல் நடுவில் வைக்கும்போது நமக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா? நீ இந்த சைடு வைக்கணும், அப்படின்னா இந்த சைடு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இப்படியே செலக்ட் பண்ணி இங்க எட்ஜு கொண்டு போனோம்னா ஒரு ப்ளூ கலர்ல ஸ்பேஸ் வரும். வந்துச்சா? அந்த ஸ்பேஸ்ல கொண்டு போட்டோம். அவ்வளவுதான். எனக்கு இப்போ சம்டைம்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி பாருங்க, லெஃப்ட் சைட்ல கொண்டு அந்த ஸ்பேஸ்ல கொண்டு ஸ்பேஸ் வந்தாலும் அதில் தூக்கி போட்டோம். பார்த்தீங்களா? அப்படியே போட்டா போதும். சரியா? இல்லைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலும் வரல, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஐ ஹேவ். நீங்க இந்த லைன்ல ரைட் கிளிக் பண்ணணும். சரி, இதுல ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, அந்த கமாண்ட் பேனல் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் மேல இந்த இதுல ரைட் கிளிக் பண்ணி டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டாக்ல நீங்க வந்து லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட்னாங்க இடது பக்கம் போயிடுச்சா? திரும்ப நீங்க அதே இதுல ரைட் கிளிக் பண்ணி டாக்ல ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு போயிடுச்சு. சரியா? இதுக்கு டாப் பாட்டம்ல எல்லாம் வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். இப்போ பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், அதாவது ஜியாமெட்ரி, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்னு சொல்லுவோம். சரியா? இது கிரியேட், கீழே வந்து ஜியாமெட்ரின்னு சொல்லுவோம். இது வந்து ஜியாமெட்ரி, இதெல்லாம் வேற. சரியா? இதுல எல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா வேற டூல் தான் வரும். நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த பிளஸ் சிம்பிள்ல ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் தான் கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே வரும். சரியா? அதாவது கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு முன்னாடி ஜியாமெட்ரி அப்படிங்கிற ஒரு சப் ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? இந்த சப் ஆப்ஜெக்ட் முன்னாடி எல்லாம் இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் தான். சரியா? இதுல நம்ம கிரியேட் பண்ண போற எல்லா விஷயமுமே 3Dல தான் இருக்கு. இதுல புரியுதா? இதுல நம்ம கிரியேட் பண்ற எல்லாம் 3Dல இருக்கும். இந்த ஜியாமெட்ரிக்கு அடுத்தது ஒரு ஷேப் இருக்கு பாருங்க. இந்த ஷேப்புக்கு உள்ளாடி இருக்கிற எல்லாத்துலயுமே 2D இருக்கு. புரியுதா? இதுல கிரியேட் பண்ற எல்லாமே 3D, இதுல கிரியேட் பண்ற எல்லாமே 2Dல இருக்கும். ஓகேவா? நாம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 1 by 1 தான் பார்க்க போறோம். 3D ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2D, லைட்டிங், கேமரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அட்வான்ஸ் லெவல்ல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் இதுல இந்த மாதிரி இருக்கும்.
சரியா? இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா அந்த ஆரோல ஒரு ப்ரெஸ் கூட பண்ணிட்டு அப்படியே விட்டுரும். அவ்வளோதான் முடிச்சு. இப்போ இதில் பாருங்க நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது 4 ஆப்ஜெக்டையும் பற்றி தான். சரியா? ஸோ அந்த 4 ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பாக்ஸ், கோன், ஸ்பேர், ஜியோஸ்பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை அப்படியே ஒரு கிளிக் பண்ணீங்க நீங்க. நான் இப்போ அதை ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நான் ரைட் கிளிக் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணால் போயிடுச்சு. அப்போ இல்லைன்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்தாலும் போயிடும். இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் வேண்டாம், இப்போ இந்த பாருங்க இந்த ஆரோ மேரிட்ஸ் இந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இது இதாகிடுச்சு. சரியா? இப்போ நான் எஸ்கேப் கொடுத்தனாலும் போகும், அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணாலும் போகும். சரியா? அன்செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ கீழே எனக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? இதாக இருக்குது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே எனக்கு பாருங்க இதில் வந்து கிரியேஷன் மெத்தட் லென்த் வித் ஹைட்டுன்றது. சரியா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பேராமீட்டர்னு சொல்லுவோம் நம்ம. பார்த்தீங்களா? எழுதியிருக்கு பேராமீட்டர்ஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேஷன் மெத்தட் பாக்ஸில் வச்சுக்கிட்டு குட்டியாக நான் வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு பாக்ஸ் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டு மேலே போகிறேன். அதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறீங்க, அந்த கிரிட்ல தான் ட்ரா பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் போய் ட்ரா பண்ணுங்க. பாருங்க இப்படி, அதாவது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி மவுஸை விடாமல் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிக்கிட்டு மவுஸை விட்டுக்கிட்டு மேலே போகணும். ஓகேவா? கிளிக் பண்ணுறீங்க, இப்படி ட்ரா பண்ணுறேன், மவுஸை விட்டுக்கிட்டு மேலே கொண்டு போகிறேன். சரியா? அப்போ இங்கே தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டாப் வியூலையும் பண்ணலாம், இந்த வியூலையும் பண்ணலாம். பாருங்க நான் வந்து பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இடது சைடு கொண்டு போகணும். சரியா? வலது சைடு கொண்டு போனீங்கன்னா கீழே போகும், இடது சைடு கொண்டு போனீங்கன்னா மேலே போகும். போகுதா? கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக். அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ண படிச்சிட்டிங்கல்ல? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். அதாவது கிரியேஷன் மெத்தட் பாக்ஸில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணிக்கிட்டு நான் ட்ரா பண்ண இந்த லென்த் விட்த்தில் எல்லாம் பாருங்க அதோட பேராமீட்டர்ஸ் இருக்கு. கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே நான் பண்ணலைங்க. பண்ணாமல் நான் இங்கே வந்து இந்த லென்த்தை வந்து ஒரு 100 ஆகிடுச்சு, வித்தை வந்து ஒரு 100 ஆகிடுச்சு, ஹைட்டை வந்து ஒரு 100 வந்துடுச்சா? இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணணும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக். அவ்வளோதான் முடிச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இதோட பேராமீட்டர்ஸ் இங்கே இல்லை. நான் ட்ரா பண்ணி அதை வந்து செலெக்ஷன் பண்ணுற வரைக்கும் அது வந்து இருந்துச்சு. பட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அது இல்லை. எங்கே போச்சு அப்படின்னா அது இப்படி வராது. இப்போ நான் வந்து 100 கொடுத்துட்டேன். சப்போஸ் இதோட ஹைட்டை வந்து எனக்கு 200 மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவங்க ரைட் கிளிக் பண்ணால் ஏதாச்சும் நடக்குமா? நடக்காது. இங்கேயும் தேடி பார்த்தா கிடைக்கல. இதுக்கு நான் இப்போ நான் சொல்லித்தர போகிறது இந்த இதுக்கு பேர் இதுக்கு உள்ளாடி இருக்கிறதெல்லாம் 3D ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். சரியா? இதில் இருக்கிறதெல்லாம் 2D ஷேப்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட், இது ஷேப். ஓகேவா? எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, ஷேப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னா மாடிஃபைக்கு போவோம். பார்த்தீங்களா? மாடிஃபை, அதாவது இந்த ப்ளஸ் பெல்க வலது சைடு இருக்கிற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க நீங்கள் வந்துருச்சா பேராமீட்டர்ஸ். நான் கொடுத்த வேல்யூ 100 வந்துருச்சா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணாமல் இதை கிளிக் பண்ணுறேன், வராது. இதில் நிறைய மோடிஃபை லிஸ்ட்லாம் உண்டு, அதெல்லாம் சொல்லித்தரேன். சரி, அங்கே பாருங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணாமல் இங்கே போனோம் அப்படின்னா அது வராது. செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் வரும். நீங்கள் இங்கே போய் உங்களுக்கு தேவைப்படுற பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாலும் சரி, அப்புறம் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போனாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு எது பெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன், என்ன சொன்னேன்? ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சொன்னேன். கரெக்டாக? இப்போ அந்த ஹைட்டுங்கிறது வந்து 200 சொல்லுங்கள். 200 கொடுத்து என்டர் பண்ணிட்டே நீங்கள் ஆயிடும். அப்படி இல்லையா? இந்த பார்த்தீங்களா இருக்குது டவுன் பட்டன். இது அப்படியே பிடிச்சி கீழே எடுத்தீங்கன்னாலும் டவுன் ஆகும். சரியா? ஹெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லென்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க லென்த் செக்மெண்ட் ஒன்று இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் நான் ஒரு 10 கொடுத்துருவேன். அதுக்கு கொடுக்குறது முன்னாடி இங்கே பாருங்க ஓகே லைன்ஸில் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா? இதில் பாருங்க ஏதாச்சும் ஒரு 2Dயில் தான் தெரியுது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த செக்மெண்ட் இது 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து என்டர், 10 கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு கீழே வரேன். இது 10.
சரியா? இந்த செக்மெண்ட் வந்து நான் தனியா சொல்றேன். சரியா? ஃபியூச்சர் கிளாஸ்ல நான் சொல்றேன். எடிட்டபிள் பாலி எல்லாம் படிக்கும்போது நாம இதை வந்து படிப்போம். ஓகேவா? செக்மெண்ட் பத்தி அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? செக்மெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபேஸை வந்து நிறைய ஃபேஸை நம்ம டிவைட் பண்ணலாம். சரியா? இப்போ இதில் பாருங்க எத்தனை ஃபேஸ் இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபேஸ் இருக்கு. 10 10ன்னா 100 ஃபேஸ் இருக்குது முன்னாடி. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேஸாக இருந்துச்சு, இப்போ 100 ஃபேஸாக இருக்குது. சரி, அந்த ஃபேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க இதில் தெரியுது, இதில் தெரியுது, இதில் தெரியுது, இதில் தெரியுது. பட் இதில் தெரியலை. இதில் தெரியணும் அப்படின்னா F4 ப்ரெஸ் பண்ணணும். இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியா? ஓகே. F4 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. அங்கே பார்த்தீங்களா செக்மெண்ட் தெரியுதா? அகைன் F4 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. F4 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனால் இப்படி ஆன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த எட்ஜெட் பேஸில் போய் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க இதில் போய் ஆன் பண்ணிங்கன்னாலும் தெரியும், அதில் போய் ஆஃபும் பண்ணிக்கலாம். இதான் வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதில் இந்த பாக்ஸ்லேயே பாருங்க நான் இப்போ வந்து கியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கியூப் நான் கொடுத்தேன்னு பார்த்தீங்களா? அதாவது அந்த வேல்யூ எல்லாமே கரெக்டாக வந்து பாக்ஸுங்கிறது நம்ம இப்படி ட்ராக் பண்ணி மேலே தூக்கணும். கியூப் அப்படிங்கிறது ஒரே ஆங்கிளாக வந்துருங்க. பார்த்தீங்களா? ஸோ இதான் பாக்ஸுக்கும் கியூபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கணும். இவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. எல்லாம் இதில் வேணாலும் வந்து டவுட்டு கூட கேட்டுக்கலாம். தாராளமாக நான் வந்து சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வருது கோன். கோன்னா என்ன? கோன்னா நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? கோலம்னு சொல்கிறோம். அதாவது பாக்ஸு கோனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்க இதில் வந்து எட்ஜு சென்டர்னு இருக்கு. நான் எட்ஜ் எடுக்கிறேன். எட்ஜ் எடுத்துட்டு உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்டை நான் கிளிக் பண்ணுறேன். எட்ஜுக்கு சென்டருக்கு டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறேன். இந்த பாயிண்டை நான் கிளிக் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணுற மாதிரி எனக்கு எட்ஜ் அதுவாக இருக்கு. கரெக்டா? கிளிக் பண்ணிட்டு மவுஸை விட்டுக்கிட்டு மேலே கொண்டு போய் அப்படியே கீழே கொண்டு வரும். அவ்வளோதான் முடிஞ்சு. கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இப்போ தெரியும் இந்த பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. புரிஞ்சுச்சா? இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது செலெக்ஷனில் தான் இருக்குது. சரியா? ரேடியஸ் வந்து ஒரு 25 கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். பேலன்ஸில் அங்கே சொல்லிக்கிறேன். சரியா? இது வந்து எட்ஜ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அதே மாதிரி இந்த பாயிண்டை கிளிக் பண்ணுறேன். எட்ஜுங்கிறது அந்த எட்ஜாக வச்சு ட்ரா ஆகும். சென்டர் அப்படின்னா அதை வந்து மையமாக வச்சு ட்ரா ஆகும். ட்ரா ஆகி அப்படியே மேலே கொண்டு போகிறேன். அப்படியே கீழே கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக். புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஃபோன் வந்துருச்சா? இனி இதோட பேராமீட்டர்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க அதோட ரேடியஸ் 1. ரேடியஸ் 1ங்கிறது கீழே இருக்குது. பார்த்தீங்களா? ரேடியஸ் 2ங்கிறது மேலே. பார்த்தீங்களா இருக்கு? அது வந்து வாய் விரிஞ்சு தெரியும். பார்த்தீங்களா? இந்த வாய் வந்து விரியும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஷார்ப்பாக இருக்கு. அது கூடுதல் கொடுக்கும்போது அந்த வாய் வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹைட்டுன்னு ஒன்று. இந்த ஹைட் வந்து 150 இருக்குது. பார்த்தீங்களா? ஹைட்டும் கொடுக்குது 25 கொடுத்துக்கிறாங்க. இங்கே வேண்டாம். பார்த்தீங்களா? இன்டீரியருக்கு லைட் எல்லாம் இதெல்லாம் அழகாக பண்ணலாம். சூப்பராக. புரியுங்களா? அடுத்தவரம் ஹைட் செக்மெண்ட்னு இருக்குது. ஹைட் செக்மெண்ட்டுங்கிறது இது. அதாவது F4 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க நான் கூட்டுறேன். அதுங்களா செக்மெண்ட் ஆட் ஆகுதா? கேப் செக்மெண்ட்டுங்கிறது இதான் கேப். இப்போ பார்த்தீங்களா? கேப் செக்மெண்ட் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? இப்போ கேப் செக்மெண்ட் வந்துருச்சா? சைடில் பண்ணும்போது தான் இன்னும் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க இதில் வந்து சின்னதாக வெட்டாக இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு ஷேப் மாதிரி இருக்குது. இதை நான் கூட்டேன்னு ஸ்மூத்தாக கிடக்கும். பார்த்தீங்களா? இப்போ F4 ப்ரெஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, இது இந்த ஸ்மூத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. இதை ஆஃப் பண்ண இந்த ஸ்மூத் எல்லாத்துக்குமே கொடுக்கும். சரியா? எல்லா இதுலையும் இது இருக்கும். சரியா? மேக்ஸிமம் எல்லாத்துலையும் இருக்கும். இந்த ஸ்மூத்தை நான் இப்போ ஆஃப் பண்ணேன்னு வைங்க, எனக்கு என்ன ஆகுது? இப்போ இந்த சைடை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ பார்த்தீங்களா? இப்போ புரியுச்சா? சைடு எனக்கு ஸ்மூத்தாக இல்லை தெரியுது. அதே இது ஸ்மூத்தை ஆன் பண்ணேன்னு வைங்க எனக்கு தெரியும். சாரி தெரியாது. சரியா? இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்லைஸ் ஆகுங்கிறது. இந்த ஸ்மூத்தா ஸ்லைஸ் ஆனால் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் எல்லாத்துலேயும். சரியா? அது இப்போ சொல்லிட்டேன். இப்போ வந்து ஸ்லைஸ் இங்கே பாருங்க எங்கே இருந்து எங்கே வர பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். நம்ம வந்து பீஸாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோன் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்பேர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க இந்த ஸ்பேரை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா எட்ஜு சென்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? எட்ஜுங்கிறது எப்படி இருக்கும்? அது எட்ஜை மையமாக வச்சு வரும். சென்டருங்கிறது மையத்தை மையமாக வச்சு வரும். பார்த்தீங்களா?
அவ்வளோதான் வச்சாச்சு. பேராமீட்டர் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன் ரேடியஸ். செக்மெண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து ஒரு ஷேப் கரெக்டாக கிடைக்கிறது பார்த்தீங்களா. இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வருது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த செக்மெண்ட்டை போட்டேன். இப்போ புரியும் உங்களுக்கு செக்மெண்ட் என்ன பார்த்தீங்களா? புரியுங்க சார். செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்கு தான் செக்மெண்ட். நம்ம அவ்வளோ ஸ்மூத்தாக கொடுப்போம். இப்போ நான் 50 கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. செக்மெண்ட்டு 50 வந்துருச்சு. அங்கே நான் வந்து F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இதை வந்து என்ன நீங்கள் மேலேயே கொண்டு போகலாம். ஓகேவா? அப்படியே மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம். கீழே இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? நான் சும்மா வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இந்த கிரிட்ல தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. சரி, நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்மூத்து தெரியும் உங்களுக்கு. ஹெமிஸ்பேர்னு ஒன்று இருக்குது. இந்த ஹெமிஸ்பேருங்கிறது என்ன அப்படின்னா வந்து பாருங்கள், அப்படி கிளிக் பண்ணி நான் மேலே கொண்டு போகிறேன். அதாவது இதில் பாதி தான் இருக்கும். புரியுங்களா? இதில் சாப்பு ஸ்குவாஷ்ன்றது. இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா? இது தேவையில்லை. இந்த சாப்புங்கிறது இந்த மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிளாக இருக்குது. சாப் அப்படிங்கிறது ஸ்கொயராக இருக்கும். சரி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சரியா? ஓகே. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆன். நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை அப்படி பண்ணி ஸ்லைஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். புரியுங்க சார்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணுறது வேறு ஒன்றும் பண்ணோம்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிலீட் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிடுங்க, டிலீட் ஆகிடும். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஜியோஸ்பேர்னு ஒன்று இருக்குது. இந்த ஜியோஸ்பேருங்கிறது இந்த பாருங்கள், கிளிக் பண்ணியாச்சு. ஸ்பேரை செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ரெண்டுமே ஒன்றா தான் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்பேரும் ட்ரா பண்ணேன். இது ஜியோஸ்பேர், இது ஸ்பேர். பட் ரெண்டுமே பால் F4 ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா? கிடையாது. ஆனால் நான் F4 ப்ரெஸ் பண்ணும்போது அதோட செக்மெண்ட்ல டிஃபரன்ஷியேட் இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் இதோட பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இதோட பேராமீட்டர் இந்த மாதிரி. பேராமீட்டர் செக்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இதோட ரேடியஸ் செக்மெண்ட் எல்லாமே கரெக்டு தான். இது பாருங்க, செக்மெண்ட்லாம் கரெக்டு தான். ஆனால் அதில் டெட்ரா, ஓக்டா, பிகோசான்றது. ஓகேவா? இந்த மாதிரி மாறும். இந்த அளவு சொல்லுங்க. அது டெட்ராங்கிறது இந்த ஷேப்லையும், ஓக்டாங்கிறது இந்த ஷேப்லையும். பார்த்தீங்களா? பிகோசாங்கிறது இந்த ஷேப்லையும் கிடைக்கும். ஓகேவா? இதுலேயே நம்ம ஹெமிஸ்பேராக எடுக்கணும். இந்த பார்த்தீங்களா இருக்குது ஹெமிஸ்பேர். இதுலேயும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெமிஸ்பேராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க. ஓகேவா? போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். சரியா? ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் முடிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த நாளையும் போட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம், ஃபோன் பண்ணி. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.